சி சில பேருக்கு என்னன்னா, சாட்டின் கிளாத் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கும். அதே மாதிரி அந்த ஹேரோட மாய்ஸ்சர் பில்லோல போவாது சொல்றாங்க. 2வது ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராது. கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா, நான் பெர்சனலி என்ன ஃபீல் பண்றேன்னா, நம்ம சாட்டின் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஹேர் நல்லா இருக்கும். அப்படி ஒண்ணுமே கிடையாது. இதுவரைக்கும் நம்ம எப்பவுமே சாட்டின் யூஸ் பண்ணது கிடையாது. நார்மல் பில்லோ காட்டன் பில்லோ கிளாத்ஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா சில பேர் தோஸ் ஹூ ஹேவ் வெரி சென்சிட்டிவ் ஹேர் இருக்கு. ஃப்ரிஸ் ஆகுதுன்னா, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னா, அவங்க யூஸ் பண்ணனா அதில தப்பு இல்ல. ஆனா, இதுதான் யூஸ் பண்ணணும். அப்போதான் எங்க ஹேர் ஃபால் கம்மியாகும். அப்படியும் கிடையாது. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ வந்து இம்யூனிட்டி வந்து கம்மியா இருந்துச்சுன்னா வந்து சின்ன வயசுலயே வந்து நமக்கு வந்து ஒயிட் ஹேர் வருது மேம். அது காலப்போக்குல நம்ம வந்து ஹெல்த்தியா ஃபுட் எடுத்துக்கிட்டா, அந்த ஒயிட் ஹேர் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? இம்யூனிட்டிக்கு ஒயிட் ஹேர் காரணம் கிடையாதும்மா. ம். ஒயிட் ஹேர் வந்துச்சுன்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி சொல்லுவாங்க. அயர்ன் டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி சொல்லுவாங்க. நம்ம ஒரு சப்போஸ் நம்ம பேஷண்டோட இப்போ இப்போ எல்லாம் ரொம்ப காமன் இது. ஒரு 12 இயர்ஸ், 13 இயர்ஸ் வயசுலவும் பேஷண்ட்ஸ் வராங்க. கிரே ஹேர் ப்ரீமெச்சூர் கிரேயிங்கோட வராங்க. ஆனா அப்போ நமக்கு என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டி. ஃபேமிலி ஹெரிடிட்டி இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு வரதுக்கு. 2வது இட் இஸ் டெஃபிஷியன்சி. விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, அயர்ன் டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி இருந்தா.